வணக்கம். கடந்த வாரத்தின் முக்கிய தமிழ்நாடு விவசாய செய்திகள் வழங்குவது உங்கள் செய்தி வாசிப்பாளர் பாரிவேந்தன். செய்திகள் இதோ. மத்திய அரசு இந்த ஆண்டு 14 காரி பயிர்களுக்கான எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலையை கணிசனாக உயர்த்தி அறிவித்துள்ளது. நெல்லுக்கான எம்எஸ்பி குவிண்டாலுக்கு 72 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2441 ரூபாயாக இந்த காரி பருவத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூரியகாந்தி விதைக்கு குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கு 557 ரூபாயும் எம்எஸ்பி மிக அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது. காரி பயிர் கொள்முதலுக்கு 2,60,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 9 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். இந்தியா கோதுமை ஏற்றுமதி ஒதுக்கீட்டை 50 லட்சம் டன்களாக இரட்டிப்பாக்கியது. 4 ஆண்டு தடை நீக்கப்பட்டது. சாதனை உற்பத்தி. இந்தியாவின் உணவு தானிய இருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளது. இது தாங்கள் இருப்பை விட 3 மடங்கு அதிகம். தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி கேரளாவை அடையும் என்று IMD கணித்துள்ளது. இந்த ஆண்டு இயல்பான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாத உணவு பணவீக்கம் 4.2% உயர்ந்தது. தக்காளி விலை 35% அதிகரித்துள்ளது. விவசாய செய்திகள் இதுடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.